ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஆண்டு தொடங்கி 11 மாதம் வரைக்கும் நடத்தினவர். இந்த 12ஆம் மாதம் 1ஆம் தேதியில உங்களை உன்னையும் என்னையும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, எவ்வளவு அற்புதமான இறைவன்! ஒரு தகப்பனை போல, ஒரு மெய்ப்பனை போல, நல்ல ஒரு ஆலோசகராக இருந்து நம்மளை நடத்தி வந்த கடவுள் நன்றி சொல்லும். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அன்புக்குரியவர்களே, கவனமா கேளுங்க. இந்த வசனத்தை நம் பலமுறை படித்து கேட்டு வாக்குத்தத்தம் பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த 12ஆம் வசனத்திலே ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கு. அந்த தேசத்திலே, அந்த வருஷத்திலே, என் அன்புக்குரியவர்களே, நன்றாக கவனிக்க வேண்டும். அவன் எந்த தேசத்தில் இருந்தான்? ஆதியாகமம் 26:1 ஆபிரகாம் உண்டான காலத்திலே இருந்த பஞ்சத்தை பார்க்கலும் கொடுமையான அதிகமான பஞ்சம் பெருகிறது. அந்த பஞ்சத்தை கண்டு ஈசாக்கு புறப்பட நினைக்கும் போது கடவுள் அவருக்கு தரிசனமாக்கி, ஈசாக்கை எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லி அவனை தடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு வேளை இந்த ஆண்டு தொடங்கி ஆண்டுடைய வாக்கு தத்துவம் மாதம் மாதம் கேட்கிறோம், வருஷத்துல கேட்கிறோம், இன்னும் நிறைவேறல, நடக்கல, எனக்கு பலிக்கல, எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், எவ்வளோ உபவாசம் பண்ணிட்டேன் பாஸ்டர், நீங்க அனுப்புற ஒவ்வொரு வீடியோங்களை உற்சாகப்படுத்து, நிறைவேறலையே, பதில் தரலையே என்று விதமான குழப்பத்தில் நீங்க இருக்கலாம். ஒருவேளை அந்த ஈசா காலத்தில் இருந்த பஞ்சத்தை போல பிசினஸ்ல, தொழில, வியாபாரத்துல, ஊழியத்துல ஒரு விருத்தி இல்லை, ஏதோ ஒரு பாதிப்பு, இல்லை ஒருவேளை வேற வேலை செய்யலாமா, வேற கம்பெனி நடத்தலாமா, இல்லை வேற இடத்துக்கு ஊழியத்துக்கு போகலாமா, இல்லை வேற சபை நடத்தலாமா, இல்லை இந்த பகுதி விட்டு வெளியே போகலாமா என்று பலவிதமான குழப்படியில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, என் அன்பு ஜனங்களே, என் அன்பு சகோதரியே, எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ பாடுபட்டுட்டேன், எங்கள் ஊழியத்தில், குடும்பத்தில், தொழிலில், என் வருமானத்தில் விருத்தி இல்லை, மாற்றம் இல்லை, கொடிய பஞ்சம், கொடிய பிரச்சனை, விட்டு வெளியே போகலாமா என்று நினைக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ அங்கே இரு, நான் சொல்ற இடத்துல குடியிரு என்று சொல்லி ஆதியாகமம் 26:2 வாசித்திருப்பார். அது முன்பாக கடவுள் தான் ஆபிரகாம் குறித்து சொன்னார், தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு தேவன் உங்களை விருத்தியாக வேண்டாமா? உங்களை 100 மடங்கு கர்த்தர் பலனை நீங்கள் பார்க்க வேண்டாமா? நாம் விதைக்கிற, பிரயாசப்படுகிற ஒவ்வொன்றையும் நன்மை காண வேண்டாமா? கடவுள் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்கள். கடவுள் உங்களை எங்க வைத்து உயர்த்த நினைக்கிறார், எங்க வைத்து உங்களை மேன்மைப்படுத்த நினைக்கிறார், எங்க வைத்து உங்களை அழகு பார்க்க நினைக்கிறார், எங்க வைத்து உங்களை கனப்படுத்த நினைக்கிறார், அங்கே இருங்கள். வழி விலாகாது, பஞ்சத்தை பார்க்காதீர்கள், முறுமுறுக்காமல் இருங்கள். ஐயோ, எத்தனை வருஷத்தை ஊழியக்காரங்க இருந்து ஒரு முன்னேற்றமே இல்லை, பேசாம வெளியே போகலாம் நினைக்கிறேன். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், ஏற்ற காலத்தை உயர்த்திருக்கு, நீ அடங்கிரு, விலகாது, விலகி போயிடாது. பல சபையில அங்கேயும் இங்கே அலைந்து திரிந்து குழப்பத்திற்கு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை, கர்த்தர் கொடுத்த தொழிலை, சொல்லி கொடுத்த தொழிலை, வியாபாரத்தை விட்டு விடாது. ஒருவேளை உங்களுக்கு பஞ்சம் போல தெரியலாம், கஷ்டமான தெரியலாம். இந்த 12ஆம் மாதத்திலே நீங்கள் விதைக்கிறது ஆஸ்வதமாக இருப்பதற்கு முதல் வழி சொன்ன இடத்துல குடியிருங்கள். 2வது பாருங்க, குடியிருந்தால் அங்க தங்கினான் என்று ஆதியாகமம் 26:3-6 வசனத்தின் வீட்டில வாசித்திருப்பார். அந்த தேசத்துல பஞ்சம், பஞ்சத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். அவன் விதைக்கிறான், கர்த்தர் 100 மடங்கு பலனை தந்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து ஐஸ்வர்யம் உள்ளவனாக மாறினான். நான் உங்களுக்கு சொல்லட்ட திருக்கரசமா சொல்ல விரும்புகிறேன், இந்த மாதத்திலே இதுவரைக்கும் பார்க்காத பலனை, இதுவரைக்கும் பார்க்காத மேன்மையை,
இதுவரைக்கும் பார்க்காத உயர்வை, இதுவரைக்கும் பார்க்காத விருத்தியை, இதுவரைக்கும் பார்க்காத சுகத்தை, இதுவரைக்கும் பார்க்காத ஆரோக்கியத்தை, இதுவரைக்கும் பார்க்காத பைனான்ஸ் லாபத்தை, வருமானத்தை, முன்னேற்றத்தை இந்த 12ஆம் மாதத்திலே கர்த்தர் உங்கள் கண்கள் காணும்படி, உங்களுக்கு விருத்தியாகும்படி, எந்த சத்துரு உங்களை வேதனைப்படுத்தினானோ, துக்கப்படுத்தினானோ, கஷ்டப்படுத்தினானோ அவன் பொறாமை கொள்ளும்படி இந்த 12ஆம் மாதத்திலே கர்த்தர் உயர்த்துவாரா. உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பிதாவே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த 2024 ஆண்டவரே 1ஆம் மாதம் வரைக்கும் 11ஆம் மாதம் முடிந்து இந்த 12ஆம் மாதத்திலே நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தி எங்களை அற்புதமாய் கொண்டு வந்தீர், தூக்கி கொண்டு வந்து, சுமந்து கொண்டு வந்து இந்த 12ஆம் மாதத்திலே உடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய எல்லா பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம், விருத்தி, ஐஸ்வர்யம் உடைய பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டும் முடியாது. பிசாசால போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், மனசனால போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், தடைகள், பொல்லாப்புகள், பொறாமையினால தடப்படுகிற எல்லா நன்மைகள் இந்த 12ஆம் மாதத்திலே 1ஆம் தேதியிலே இந்த பிளஸ்ஸிங்கை ரிலீஸ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே. ஊழியம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், பேசாம டைவர்ஸ் பண்ணிடலாம் நினைக்கிற பிள்ளைகள் அற்புதம் நடக்கட்டும். அவசரப்படாதபடி நிதானத்தை கொடு, வேதனை நீக்கி, வியாதியை நீக்கி போடு, அற்புத சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருக்குள்ள ஊடுருவதாக இந்த 12ஆம் மாதம் தேவை நிறைந்த மாதம். அற்புதம் நடக்கட்டும், எல்லா தேவை சந்திக்கட்டும், மனசுடைய தயவு கிடைக்கும், தேவ தயவு கிடைக்கட்டும், பொருளாதாரத்தில் மாற்றம் கிடைக்கட்டும், செல்வத்தில் மாற்றம் கிடைக்கட்டும், ஊழியத்தில் மாற்றம் கிடைக்கட்டும். இதை ஆசீர்வதி, பிளஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தில். இந்த 12ஆம் மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதம் நடந்தாகட்டும். ஆசீர்வதி, தேவையில் சந்தியும், பெரிய காரியம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.